ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி அமாவாசை இல்லையா? அதனால் இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலையாக குளிச்சுட்டு வாசல்லாம் அலசி விட்டுட்டு கோலம் போடக்கூடாது. அகத்திக்கீரையும் எள்ளு தண்ணியும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்க தான் போயிட்டு பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு இந்த எள்ளு தண்ணியை ஆற்றுல விட்டுட்டு வருவாங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் வீட்டில் சமைச்சு நம்ம படைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் சமையலுக்கு பருப்பு வச்சுருக்கேன். ஒரு அடுப்பில் பாயாசத்துக்காக பால் காய்ச்சிட்ருக்கேன். இந்த பக்கம் ஜவ்வரிசி கொதிச்சிட்ருக்கு. பாயாசம், வடை, அப்பளம் எல்லாம் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா உளுந்து வடை தான் செய்ய போகிறேன். தனியாக ஒரு இடத்துல அவங்களுக்கு இடம் வச்சு அங்கே மஞ்சள் குங்குமம்லாம் பூசி அழகாக பொட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கு அகல் விளக்கு, வாழைப்பழம், அதோட பூ வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் தான் நம்ம இலையில் பிரசாதம்லாம் பரிமாறணும். என்னென்ன ரெடியாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல் செஞ்சாச்சு. பாயசம் நல்லா பால் பாயசம். சாம்பார் வச்சாச்சு. எல்லா காய்கறியும் போட்ட சாம்பார் வடிச்சிட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வடை தட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் கொதிச்சிட்ருக்கு. இப்போ வடையை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா படைக்கிறதுக்கு ரெடி ஆகிட வேண்டியதான். பார்த்திங்கன்னா நம்ம விளக்கும் ஏற்றிட்டோம். விளக்கு ஏற்றிட்டு வத்திலாம் கொத்தி வச்சாச்சு. சாமிக்கு கொஞ்சம் பூ வச்சுட்டு, நம்ம முன்னோர்களில் பெண்களும் இருப்பாங்க இல்லையா, அதனால் பூவும் வச்சுருக்கேன். அதோட பார்த்திங்கன்னா இலைலாம் போட்டாச்சு. நம்ம இன்றைக்கி சிம்பிளாக தான் செஞ்சுருக்கோம். நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா இன்னும் 2-3 பொரியல் கூட எக்ஸ்ட்ராவே பண்ணலாம். சாம்பார் வச்சுருக்கேன், பருப்பு சாம்பார், வாழைக்காய் பொரியல், வடை, அப்பளம், பாயாசம் இதெல்லாம் வச்சுருக்கேன். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசைனா நம்ம தேங்காய் தான் உடைக்கணும். அதனால் தேங்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், நீர் மாற்றுறதுக்கு தட்டு இருக்குது. இப்போ நம்ம முன்னோர்களை நினச்சி நம்ம மணி அடித்து படைக்கக்கூடாது. அப்படியே தான் கற்பூரத்தை நம்ம காட்டி படைக்கணும். மணி அடித்து படைக்கவே கூடாது அமாவாசைக்கு. அதே போல் வாசலில் கோலம் விடக்கூடாது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு தலைவாசலில் எலுமிச்சம்பழம் கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் மஞ்சள் பூசி குங்குமம் வைக்கிறது, இதெல்லாம் செஞ்சிங்கன்னா முன்னோர்கள் உள்ளே வர மாட்டாங்க. அவங்களுக்கு உள்ளே வர்றதுக்கு அனுமதி கிடைக்காது. அதனால் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாதீங்க. இப்போ நம்ம சாமி படைச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே போய் காக்காவுக்கு வைக்கலாம் மாடியில். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்க தான் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க தான் இப்போ படைக்க போகிறாங்க. இப்போ இந்த படைச்ச இலையை அவங்க தான் சாப்பிடணும். வேறு யாரும் சாப்பிடக்கூடாது, அவங்க தான் சாப்பிட்ணும். அதனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம காக்காவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் காக்கா வாய் வச்ச உடனே தான் நம்ம சாப்பிடணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆடி அமாவாசைன்றது இப்படி தான் பூஜை பண்ணணும். இந்த முறையில் நீங்களும் பூஜை செய்யுங்க. நம்ம முன்னோர்களை நினச்சி பாருங்கள். இந்த மாதிரி பூஜை செஞ்சு நம்ம பித்ரு தோஷம் இல்லாமல் நம்ம குடும்பத்தை நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.